Hello students, welcome to Siddhi Educational Academics. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சண்டேவும் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீட் எக்ஸாம் ஹாலில் நீங்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டைம் எப்படி சேவ் பண்றது, இது நார்மலாக டீச்சர்ஸோ இல்லை யாருமே சொல்லாத விஷயங்களை ப்ரீவியஸ் இயர்ல நம்ம எழுதிட்டு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கேதர் பண்ணி ஒரு டைம் சேவிங் சீரீஸாக போட்டுட்டு இருக்கோம். போன சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம புக்லெட்டை பற்றி போட்டிருப்போம், அதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர் பற்றி போட்டிருப்போம். சண்டே சீரீஸ்ன்னு சொல்லிட்டு அதை நான் தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காகவே தரேன். புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதை தயவு செஞ்சு பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நான் லாஸ்ட் இதுலேயே சொல்லியிருந்தேன் டைமை எப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டே அன்னைக்கு மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு டோட்டல் டைமிங்கும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கீங்கன்னா நைட்டு நல்லா தூங்குங்க. ஒரு 10 o'clock எக்ஸாம் டேக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நல்லா தூங்கிடுங்க. தூங்கிட்டு காலையில் 6 மணிக்கு உங்களோட ஷெடியூலை ஸ்டார்ட் பண்ணணும். என்னென்ன மொத்தம் 15 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன்னா இந்த 15 ஸ்டெப்ஸையும் நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த 15 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கு டைம் டிலேவே இருக்க போறது இல்லை, பர்ஃபெக்டா அமைய போகுது. என்னென்ன, காலையில ஒரு 6 மணிக்கு எக்ஸாக்டா எந்திரிக்க மாதிரி பாருங்க, பட் நல்லா தூங்கிருங்க. தூங்கல அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் சேர்ந்து தூங்கிருங்க. அந்த கண்ணெல்லாம் அந்த நம்னஸ் ஒரு மாதிரி எரியும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் இல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லா தூங்கிருங்க. அது 6 இல்ல 7. பட் நைட்டு சீக்கிரமா தூங்கிட்டீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடலாம். ஒரு 6, 6:30. நான் சொல்றது ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன. பட் இந்த இடத்துல 6 மணிக்கு நீங்க எந்திரிக்கலாம், இல்ல 6:30 எந்திரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் 6:30க்குள்ள பாத்தீங்கன்னா பர்சனல் நீட்ஸ், குளிக்கிறது, ப்ரஷ் பண்றது, ஸோ இந்த மாதிரி எல்லா நீட்ஸும் செஞ்சிருங்க. ஸோ வீட்டில் இருந்தீங்கன்னா அம்மாட்ட சொல்லி சாப்பாடை ரெடி பண்ண சொல்லிடுங்க. ஸோ சாப்பாடும் இந்நேரத்துக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 6:30க்கு பர்சனல் நீட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 7 o'clock 6 to 7 இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பர்சனல் நீட்ஸ், தேவையான விஷயங்கள், ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சதுக்கு அப்புறம் 7 o'clock நீங்க உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா டைம் நிறைய இருக்கு. ஒரு ரிவிஷன் போடுங்க. எக்ஸாம் அன்னைக்கு போற ரிவிஷன் கண்டிப்பா எக்ஸாம் டேக்கு ஞாபகம் வந்துடும். நீங்க காலையில போற ரிவிஷன் கண்டிப்பா மத்தியானம் வந்துடும். எவ்வளவு நேரம் சார் ரிவிஷன் போடலாம்? ஒரு 1 hour ரிவிஷன் போடலாம். கரெக்டா 1 hour முடிஞ்சதுக்கு அப்புறம் 8 மணிக்கு நீங்க எந்திரிச்சிட்டு சொல்ற விஷயங்களை பர்ஃபெக்டா பண்ணுங்க. எப்பல இருந்து 8:45க்குள்ள நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரெஸ், என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ட்ரெஸ் போடுக்கு. அதை நம்ம அடுத்து இந்த வாரத்துல பாத்திரலாம். ஸோ ட்ரெஸ்ஸை பர்ஃபெக்டா ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்க குளிச்சிட்டீங்கன்னா ட்ரெஸ்ஸை போட்டுருங்க. ஸோ பர்ஃபெக்டா போட்டுக்கோங்க, எந்த ஒரு மெட்டலும் இல்லாத மாதிரி. அது நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்றோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹால் டிக்கெட், பிரிண்ட் பண்ண ஹால் டிக்கெட் கையில இருக்கா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட் எடுத்துக்கிட்டு என்னென்ன எடுத்துட்டு போனது இன்னொரு வீடியோ போடலாம், பட் இது ஷார்ட்டா சொல்ல ஹால் டிக்கெட். அப்புறம் போட்டோகிராஃப்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப்ஸ் ஒரு 5 போட்டோகிராஃப்ஸ் ஆல் டிக்கெட்ல கொடுத்துருந்தீங்களா அந்த போட்டோகிராஃப்ஸ். வேற என்ன சார் எடுத்துட்டு போகணும்? இப்போ உங்களுக்கு போஸ்ட் கார்டு சொல்லுவாங்க பெரிய சைஸ் ஹால் டிக்கெட்ல ஒட்டுறதுக்கு, அதுவும் ரெடியா எடுத்துக்கோங்க. ஸோ மற்றபடி கம்மு இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு எக்ஸாம் ஹால்குள்ள கம் கொடுப்பாங்களான்னு. எக்ஸாம் ஹால்குள்ள அவங்க தான் கம் கொடுக்கணும், அவங்க தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டாம்ப் எல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம் ஹால்குள்ள சொல்ல, எக்ஸாம் ஹால் வெளியே நீங்க எடுத்துட்டு போய்க்கோங்க. சரி, ஹால் டிக்கெட்ல சில சிக்னேச்சர் பண்ற மாதிரி இருக்கும், அது என்ன அப்படிங்கிறத ஹால் டிக்கெட் வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஹால் டிக்கெட் வச்சு நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு தண்ணி தான் சேரும் அப்படின்னா ஒரு குட்டி வாட்டர் பாட்டில், எந்த ஒரு லெட்டர்ஸும் எழுதாத வாட்டர் பாட்டில் கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரைட். ஸோ ஒரு 8:45க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த 8 to 8:5க்குள்ள லஞ்சும் சாப்பிடுங்க. லஞ்ச் அளவா சாப்பிடுங்க, ரொம்ப அதிகமா சாப்பிடாதீங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்குமோ அதை லைட்டாக சாப்பிடுங்க. நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வெஜ்ஜு சின்னதாக இட்லியோ தோசையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 குறைச்சி கரெக்டாக அந்த வயிறில் கொஞ்சம் கேப் இருக்கணும், குறைச்சிட்டு சாப்பிடுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு எக்காரணம் கொண்டு 8:45 வரைக்கும் வீட்டில் இருக்க தேவையில்லை. 8:45க்கு வெளியே கிளம்பிடுது. ஸோ எக்ஸாம் ஹாலை நோக்கி கிளம்பிடலாம். பஸ்ல போனா பஸ்ல, அப்பா பிரதர் பைக்ல இருந்தா பைக்ல, ஸோ கிளம்பிடுங்க. நீங்களும் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு 1 hour கேப் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சென்டர் போடுவாங்க. ஒரு 1 hour 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் என்ன ஆனாலும் சரி, ஒரு 10:15க்கெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்கே போயிருங்க. 10:15க்குள்ள எக்ஸாம் ஹால் போயிடணும்.
என்ன சார் பண்ண அவ்வளவு சீக்கிரமா போயிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன அடுத்த நிமிஷம் போய் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. என்ன வெரிஃபிகேஷன்? அங்க செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, செக்யூரிட்டி போய் ஹால் டிக்கெட் கொடுத்துட்டு இது என்னோட எக்ஸாம் ஹால் தான் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சார்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டு வாங்கிக்கணும். சார் வாங்கிட்டேன் சார். அடுத்தது அவர்கிட்ட கேட்கணும் என்னென்ன வேணும் எக்ஸாமுக்கு. ஏன்னா அங்க செக்யூரிட்டி மட்டும் இருக்க மாட்டாங்க, ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, வெரிஃபை பண்ற அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க. என்னென்ன வேணும், நான் எல்லாம் கொண்டு வந்துட்டேனா ஒரு டைம் பாருங்க அப்படின்னு கேட்டுக்கீங்க. எல்லாமே பார்த்துருவாங்க. பட் அப்போ நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள போகணும்னா போகக்கூடாது. ஏதாவது சொல்லிட்டு சரி நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போயிட்டு கரெக்டா 10:20க்கு ஆரம்பிச்சு 10:45 வரைக்கும் கரெக்ஷன்ஸ் பாருங்க. என்ன சார் இப்போ செக்யூரிட்டி சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் பண்ணிட்டு வாப்பா, இதெல்லாம் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை பண்ணுங்க. ஒரு ட்ரெஸ் ஏதோ இல்லை ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா, இப்போ போட்டோ கம்மியாயிடுச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா போட்டு வர்றது நியர்பைல. இப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு ஹால் டிக்கெட் ஏதாவது கிழிஞ்சிருச்சு, தண்ணி பட்டுருச்சு, சொல்ல முடியாது, சர்க்கம்ஃபரன்ஸ் தானே. அப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை போய் வேற ஒரு ஹால் டிக்கெட் பிரிண்ட் பண்ணிட்டு வர்றது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டும் போட்டு போகலாம், கலரும் போட்டு போகலாம். ஸோ அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸாம் ஹால் கிட்ட போயிட்டு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அது ஹால் டிக்கெட் வரட்டும் கன்ஃபார்மா என்னென்ன தரணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால் கிட்ட போய் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது. வீடியோட அடுத்த பார்ட் போறதுக்கு முன்னாடிங்கன்னா நம்ம நீட் கிராஷ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ March 25 ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுலயுமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான வீடியோ ரெக்கார்டிங்ஸ்லாம் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் கிராஷ் கோர்ஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் பிளஸ் பயாலஜி, ஸோ எந்த என்சிஆர்டி புக்கும் நியூ வெர்ஷன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் நம்ம அகாடமியை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் போட்டு 1 டேல வாங்கிக்கோங்க. சார் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன், எனக்கு 4 to 5 days டெலிவரி டேட் காட்டுது அப்படின்னா நம்ம இதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. அதே ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டேல தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வேற ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம அகாடமி சார்பில் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும்னாலும் சார் வேணும் சொல்லுங்க, ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சார் எனக்கு டைம் ஆகுது, ரெண்டாவது ஆன்லைன்ல போறப்போ ஓல்டு வெர்ஷன் வந்துருது சார் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. நம்ம அகாடமி சார்பில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் வெரிஃபை பண்ணிட்டு நியூ வெர்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஓஎம்எஸ், ஸோ வந்து திக் ஓஎம்எஸ் உங்களுக்கு தேவைப்படும். எக்ஸாம் ஹாலில் கொடுக்குற அதே திக் ஓஎம்எஸ், கலர்டு ஓஎம்எஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 55 காப்பீஸ் 150 rupeesக்கும் 110 காப்பீஸ் 250 rupeesக்கும் உங்களுக்கு நான் டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் மட்டும் வருமா, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பொறுத்து எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் மட்டும் வரும், போட்டு நீங்க வாங்கிக்கங்க. கிட்டத்தட்ட 50 to 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 1 வீக்ல மட்டும் ஓஎம்ஆர் பண்டில் அனுப்பியிருக்கோம். அந்த அளவுக்கு ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க ஒவ்வொரு டைமும் போய் பக்கத்துல கூடிய ஷாப்ல பிரிண்ட் போட முடியாது இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க ஒரு 1 டே தான், எந்த ஒரு டெலிவரி இருந்தாலும் 1 டே உங்க வீட்டுக்கு வந்துடும், நீங்க வாங்கிக்கலாம். ஃபர்தரா நீட் எக்ஸாம் பத்தி டவுட்ஸ், கவுன்சிலிங் ஐடியா, இந்தியா கவுன்சிலிங் அண்ட் அப்ராட்ல கவுன்சிலிங், இதை பத்தி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க இந்த நம்பருக்கு ஃப்ரீயா கால் பண்ணி உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாமா. நம்ம அகாடமி சார்பில் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் பண்ணி தரோம், சரிங்களா? அதை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். அடுத்தது 9th ஸ்டெப் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனால் இப்போ இது வரைக்கும் உங்ககிட்ட எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, ட்ரெஸ் கோடு, கையில ஹால் டிக்கெட் எல்லாம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிலாக்ஸா 10:45 to 12 PM வரைக்கும் படிங்க. யாரும் எக்ஸாம் ஹால்குள்ள போக தேவையில்லை. சார் அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க சார், போகாதீங்க. ஏன்னா கரெக்டா 2 ஸ்லாட் இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து 12:30க்குள்ள நீங்க உள்ள போகணும்னு சொல்லியிருப்பாங்க ஹால் டிக்கெட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 12:30க்குள்ள உங்களுக்கு போக சொல்றாங்க அப்படின்னா நீங்க எத்தனை மணிக்கு உள்ள போனா போதும், 12:20க்கு நீங்க உள்ள போனா போதும். ஏன்னா உள்ள போய் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பீங்க, வேற ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு இருப்பீங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணுவான், சொல்ற எல்லாம் மறந்து போயிடும். ஸோ எக்ஸாம் ஹால்குள்ள போய் யார்ட்டையுமே நீங்க டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 o'clock வரைக்கும் ரிவிஷன் டைம் இருக்கு, ரிவிஷன் பண்ணுங்க. கரெக்டா ஒரு 12:20க்கு உங்களோட என்ட்ரி டைம் 12:30 இருந்தா, ஸ்லாட் 1 இருந்தா 12:20க்கு உள்ள போங்க. உள்ள போயிட்டு எக்ஸாம் ஹால்ல ரிலாக்ஸ்டா உட்காருங்க, யாருக்கிட்டையும் பேசாதீங்க, எந்த கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருந்தாலும் சரி டிஸ்கஷனும் பண்ணாதீங்க. இப்போ எக்ஸாம் உட்காருங்க, படிச்சதெல்லாம் ரீகால் பண்ணி பாருங்க. எக்ஸாம் ஹால்குள்ள உட்காந்து சில பாயிண்ட் மறந்து போச்சா ரிலாக்ஸ்ட், அதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நீங்க உள்ள ரிலாக்ஸ்டா இருங்க. பேனிக் ஆக வேணாம், ஐயோ அது படிக்கல இது படிக்கல, பேனிக்லாம் ஆக வேணாம். அடுத்தது ஸ்லாட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1:30க்குள்ள உள்ள வரணும், இதுதான் கடைசி டைமிங். இவங்க என்ன பண்ணுங்கன்னா 1:10க்கு உள்ள போயிருங்க. அப்ப நீங்க
10:45க்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஸ்லாட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் 10:45க்கு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 1:10 வரைக்கும் படிங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 1 o'clock வரைக்கும் படிங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹால் டிக்கெட்டு, ஃபோட்டோஸ் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கீங்க இல்லையா? வேணா நடுவில் கூட ஒரு போய் செக்ரட்டரி கேட்டு வந்துருங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க அப்போ போனா போதுமா? ஏன்னா நீங்க உள்ள போய் சும்மா தான் உட்காந்துட்டு போறீங்க. அது வெளியே உட்காந்து ரிவிஷன் பண்ணல இல்ல. ஸோ ரிவிஷன் டைமை யூஸ் பண்ணீங்க. 1:30க்கு உள்ள போயிடுங்க. சரி, 12th ஸ்டெப்புங்கிறது எல்லோருக்குமே தேவையான ஸ்டெப். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிங்க, ஸ்லாட் 1 ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஸ்லாட் 2 ஸ்டூடெண்ட்ஸோ எல்லோருமே 1:15க்குள்ள எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிருக்கணும். எக்காரணம் கொண்டு 1:15 வெளியே இருக்காதீங்க. 1:15க்கு உள்ள போயிடுங்க. வாட் எவர் இட் இஸ். படிக்கலன்னா பரவாயில்ல, புக்கு சாப்பிட்டு கொடுத்துட்டு இல்லை அப்பாட்டு கொடுத்துட்டு உள்ள போயிடுங்க. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, 13th ஸ்டெப் ரொம்ப குரூஷியல். 1:15க்கு உள்ள போன உடனே ஹால் டிக்கெட் எல்லாம் செக் பண்ணி உள்ள போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? ஒரு 1:20 கூட வச்சுக்கலாமே. 1:20க்கு நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா 5 to 6 minutes செக்கிங் இருக்கும். அது என்ன செக்கிங் இன்னொரு வீடியோ சொல்றேன். 1:20க்கு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுங்க. யார் ஸ்லாட் 1 ஆல்ரெடி உள்ள உட்காந்துட்டீங்களா நீங்களும், இப்போ ஸ்லாட் 2 உள்ள போகக்கூடிய 2 ஸ்டூடெண்ட்ஸும் வாஷ்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அதை யூஸ் பண்ணுங்க. பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லோருமே இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா ஒன்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் இதனால பர்சனல் நீடெல்லாம் அகைன் ஒரு மாதிரி நம்ம அன்ஈஸியா எக்ஸாம் ஹால் உட்கார கூடாது. ஸோ அப்போ எல்லோருமே வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பா வாஷ்ரூம் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க, பயப்படாதீங்க. ஸ்டாஃப் கிட்டயோ அங்க இருக்கக்கூடிய மற்ற யாராவது ஒர்க்கர் கிட்டயோ கேட்டு ஃபர்ஸ்ட் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கங்க. 14th ஸ்டெப் என்ன? நத்திங் பட் 1:30க்குள்ள நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டீங்கன்னா 1:30க்குள்ள உங்களுக்கு உள்ள ஹால் அவங்களே அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சிருவாங்க. பட் 1:30க்கு முன்னாடி நீங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு 10 to 12 minutes அவ்வளவுதான். யூஸ் பண்ணிட்டு 1:45 PM உங்களுக்கு எக்ஸாம் ஹால் உட்கார வச்சிருவாங்க. ஸோ டக்குன்னு வந்துருங்க. ரொம்ப நேரம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக 1:30க்குள்ள வெளியே வந்துருங்க. அப்போ 1:20 வாஷ்ரூம்குள்ள போனீங்கன்னா 1:30க்குள்ள வெளியே வந்துருங்க. அப்புறம் 1:30ல ஆரம்பிச்சு 1:45 PM வரைக்கும் நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? எக்ஸாம் கிளாஸ்க்குள்ள போய் உட்கார வேண்டியதா இருக்கும். ஸோ என்டர் இன்டு த எக்ஸாம் ஹால். ஃபைனல் ஸ்டெப் எக்ஸாம் முடிகிறது. நீங்க 1:45ல ஆரம்பிச்சு 5:20 வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத OMRலையும் புக்லெட் ஃபில்லிங்லையும் நான் சொல்லியிருப்பேன். செக் பண்ணாதவங்களுக்கு நான் அதை ஒரு பிளேலிஸ்டா மாற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்போ 5:20ல ஆரம்பிச்சு எக்ஸாம் முடிஞ்சிச்சு 5:40 வரைக்கும் ரிலாக்ஸ்டா வெளியே வாங்க. ஹரிபரியே வேணாம். மற்றவங்கலாம் போட்டு பொறுமையா வாங்க. அவங்க சொல்ற டைமுக்கு வெளியே வாங்க. ஸோ போதுமானது. அதுக்கப்புறம் கூட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். ஈவினிங் போய் ரிலாக்ஸ்டா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டோ இல்லை பிடிச்ச வேற ஏதாவது மூவியோ ஏதாவது ஒன்று ரிலாக்ஸ்டா பாருங்க. அதுக்கு அடுத்த நாள் நம்ம கீயாண்டி செக் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் ரொம்ப இதாக இருக்குன்னா ஒரு 8 o'clock எல்லாருமே கீ போடுறாங்க. நம்ம அகாடமி சார்பில் நம்மளும் லைவ் வந்துருவோம் கீ எடுத்துக்கிட்டு. அப்போ டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆனா ரிலாக்ஸ்டா பாருங்க. வாட் எவர் இட் இஸ், உங்க பெஸ்ட்டை தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதனால பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ்டா இருங்க. ஏன்னா ரொம்ப நம்ம இந்த ஒரு 1 month ஹெவியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ரிலாக்ஸேஷன் டைம் கண்டிப்பா தேவைப்படும். உங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க, பெஸ்ட் மார்க் தான் வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நம்புங்க. நல்லபடியா மார்க் வரும். கீ ஆன்சர் செக் பண்ணுங்க. ஏன்னா கீ ஆன்சரே ஃபைனல் கவுன்சிலிங் கிடையாது. சில பேருக்கு மார்க் கூடும், சில பேருக்கு குறையும். நம்ம கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ கீ ஆன்சர் சும்மா செக் பண்ணி பார்த்துக்கிறது நம்ம மார்க் எவ்வளவு ஆவரேஜா வரும் அப்படிங்கிறது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கவுன்சிலிங்க்கு ரிலாக்ஸ்டா வெயிட் பண்ணணும். இன்பிட்வீன்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம எக்ஸாம் முடிஞ்ச டாபிக் இன்னொரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 15 ஸ்டெப்ஸும் உங்களுக்கு டைம் அந்த ஃபுல் டே எக்ஸாம் ஹால் ஃபுல் டேவும் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இன்னுமே நிறைய விஷயங்கள் நான் ஆட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோல ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு சீக்கிரமாவே வந்துடும். அடுத்த சண்டே சீரீஸ்ல அந்த வீடியோவை நீங்க பார்த்துருவீங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீட் ரிலேட்டடா எந்த கவுன்சிலிங்கா இருந்தாலும் சரிமா தாராளமா நம்ம அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபீல் ஃப்ரீ. ஓகேங்களா? எல்லாமே தெரியாதுங்க தான். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம தான் இருக்க போகுது. பேரண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா சரி, எல்லாத்துக்குமே தெரியாம தான் இருக்க போகுது. என்ன நமக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, இப்போ எழுதுறாங்க, டாக்டர் ஆகுறாங்க, அவங்க நம்ம கிட்ட சொல்றதுதான். ஸோ அப்படிங்கிறப்ப அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பயம் இல்லாத ஒரு நீட் எக்ஸாம் எழுதணும் தான் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை. அதுக்கு எங்களால பண்ண ஒரு ஸ்டெப்பை நாங்க பண்றோம். நீங்களும் எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம உருவாக்கி இருக்கோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை மீட் பண்ணலாமா? நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.